ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் நேச்சர் எடிட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒகேனக்கல். ஒகேனக்கல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் போஸ்ட் போட்டிருந்தேன் எந்த மாதிரி பிளேஸ் நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம். அதில் வந்து ஓட் போட்டது வந்து ஒகேனக்கல். ஸோ அதனால் நான் ஒகேனக்கல் சூஸ் பண்ணேன். ஸோ ஒகேனக்கல் எந்த டிஸ்ட்ரிக்னா தருமபுரி டிஸ்ட்ரிக். இங்கே தான் ஒகேனக்கல் இருக்குது. ஸோ நீங்கள் தருமபுரியில் இருக்கிறவங்க ஒகேனக்கல் நிறைய பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷலிஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு போட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அந்த நான் முன்னாடியே சொன்னேன், என்னோடய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நான் நிறைய பிளேசஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரெண்டு சைடும் மலை, நடுவில் தண்ணி போகிற மாதிரி. ஸோ அங்கே அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ போட் எப்படி இருக்குன்னா அந்த ரவுண்டாக இருக்குமே, ஒரு போட்டில் 5 பேர் 6 பேர் அவ்வளோதான். ஃபேமிலி கூட போனால் ஒரு 5 பேர் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஒரு 6 பேர் சேர்ந்து போகலாம். ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டுவாங்க. அது சரௌண்டிங் வந்து ஒகேனக்கல் சரௌண்டிங் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒகேனக்கல்லையே 10 பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். அந்த தருமபுரியிலே ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்கும், அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. ஸோ அங்கெல்லாம் மீன் அதெல்லாம் வறுத்துக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மீன்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ். ஒகேனக்கல் ஃபால்ஸ் அப்படின்னா அதே மாதிரி தான், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் அளவு இல்லை. ஸோ நீங்கள் போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி டேம். அந்த ஒகேனக்கல் ஊர்லேயே இருக்குது கிருஷ்ணகிரி டேம்னு ஒன்று. அங்கே நல்லாயிருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு கருப்பர் சிலை மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஸோ ஃபுல் டேம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒகேனக்கல்லையே காவேரி ரிவர். காவேரி ரிவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ஒகேனக்கல்லில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ். அதுவும் அதே மாதிரி தான். அங்கே ஒகேனக்கல்லே நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த நேம் வந்து அவ்வளோவா தெரில, அது வெறும் ஃபால்ஸ்ன்னு தான் இருந்துச்சு. ஸோ வியூ பாயிண்ட் ஆஃப் ஒகேனக்கல்னு ஒன்று இருக்குது. அங்கே லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே நீங்கள் ஒகேனக்கலோட ஃபுல் வியூ பாயிண்ட்டை பார்த்துடலாம். ஸோ அதுதான் ஒகேனக்கல் வியூ பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து மேலகிரி ஹில்ஸ். மேலகிரி ஹில்ஸ் அதுவும் ஒரு ஹில்ஸு தான், மலை. ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா நிறைய வியூஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தீராதமலை டெம்பிள். தீராதமலை டெம்பிள் ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்குங்க, அந்த மலை அடிவாரத்து கீழே. அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ. பின்னாடி மலை, அந்த இதுக்கு கீழே கோயில். ஸோ சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சுப்பிரமணிய சிவா. அது ஒரு மண்டபம் மாதிரிங்க, அதாவது மெமரியல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட இறந்த அந்த இது வந்து அங்கே தான் இருக்குது. அது என்ன சொல்கிறது, சமாதி, அது அங்கே தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒகேனக்கல்ல ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான். ஸோ நீங்கள் ஒகேனக்கல் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, ஜாலியாக இருக்கலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா போட்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் போட்டிங்கில் போகிறதே அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் கீழே அவ்வளோ ஆழம் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். அவங்க சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காண்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ போட்டிங்லேயே நீங்கள் போட்டிங்கில் போகிறப்பவே நிறைய சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸு அதுலேயே போட்டிங்லேயே கொண்டு வருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ போனீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸுங்க ஒகேனக்கல். நிறைய ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கெல்லாம் அளவு இருக்குது, கவலைப்படாதீங்க. ஒரு சில ஃபால்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ தண்ணி அங்கே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே போங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் அண்ட் ஃபீல், சூப்பரான ஒரு என்ஜாய் மொமெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே. தேங்க்யூ.